ஹாய் காய்ஸ் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப்ல வந்து பார்த்தீங்கன்னா அவசரமா வந்த பள்ளியில வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெண் ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. பெண் பட்டதாரி ஆசிரியரா வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கிறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சம்பளம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு காலமுறை ஊதியத்தில் தான் உங்களுக்கு குடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்ணப்பித்தாவே வேலை உறுதி. விண்ணப்பித்தாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண் ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா உறுதி. ஏன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆயிடுவாங்க. அதே மாதிரி இந்த பெண்கள் மட்டும் தான் விண்ணப்பிப்பீங்க. அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் டெட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக தான் இருப்பாங்க. அப்போ விண்ணப்பிச்சீங்களாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் கிடைக்கும். இந்த மாதிரி ஜாப்லாம் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். கிடைச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ஆசிரியர் தொடர்பான வேலை வாய்ப்பு தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே கண்டிப்பா ஆசிரியர் வேலை வாய்ப்பு கிடைக்கும். வாங்க விரிவா பார்க்கலாம். அரசு உதவி பெறும் பள்ளியில பட்டதாரி ஆசிரியரை தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேவைப்படும் பாடம் பொறுத்த வரைக்கும் சமூக அறிவியல். இதற்கு நீங்க வந்து பத்தில இலங்கையில பிஏ பிளஸ் வந்து பத்தில பிஎட் படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல என்ன சொல்லி பொறுத்த வரைக்கும் எஸ்சி பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆண்களுக்கு இந்த ஜாப் கிடையாது. டெட் எக்ஸாம் வந்து பத்தில பாஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் காலமுறை ஊதியம் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க, நீங்க விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னு சொல்லி நான் முதல்ல சொல்றேன். 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், டிகிரி மார்க் ஷீட் கேட்குறாங்க. ரெசியூம் வித் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. உங்களுடைய ஆதார் கார்டு, இந்த ரெசியூம்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி வச்சிருப்பீங்க, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஓட்டிங்க. அடுத்து வந்து பாருங்க, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க கேட்கல. சாதி சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் இணைச்சு வச்சுக்கா சாதி சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அடுத்த ஒன்று இதர சான்றிதழ் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது கலந்துருந்தீங்களா கேட்குறாங்க. அதே மாதிரி டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிக்கணும். பேப்பர் 1 பேப்பர் 2 ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தா ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி வைக்கிறோம் 14/2/2026. அந்த தேதியில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க சொல்லி கொடுத்துருங்க. விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் செயலாளர் போவேகானா மேல்நிலைப்பள்ளி, பொங்கலூர், பல்லடம் வட்டம், திருப்பூர் மாவட்டம் 641667. இந்த பின்கோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு நீங்க வந்து சென்ட் பண்ணுங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த அட்ரஸ்க்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணும். 14/2/2026 சென்ட் பண்ணு சொல்லி கொடுத்துருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அரசு உதவி பெறும் பள்ளி. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளின்னு நினைச்சுக்காதீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல பெண்கள் மட்டும் தான் விண்ணப்பிக்கிறதுனால ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர் ஆயிடுறாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த டெட் எக்ஸாம் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபில்டர் ஆயிடுறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த சமூக அறிவியல்ங்கிறதுனால இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் படிச்சிருப்பாங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர் ஆயிடுறாங்க. அப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கம்மியான பேர் தான் இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க இந்த ஸ்கூல்ல நீங்க மட்டும் தான் விண்ணப்பிக்க கூடியதா கூட இருக்கலாம். ஸோ அந்த வாய்ப்பை நீங்க ஏன் மிஸ் பண்றீங்க? உடனே வந்து பார்த்தலாம் இந்த திருப்பூர் மாவட்டம் மட்டும் கிடையாது, தமிழகத்துல யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். உங்களுக்கு ஆசிரியரா வேலை செய்யறதுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஆசிரியர் தொடர்பான வேலை வாய்ப்பு தகவலாம் டெய்லியும் நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருக்கு. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஃபைனல் தான் இருக்குது ஒரே ஒரு லைக் பண்ணீங்க. டெக்ஸ்ட் ஃபார் வாட்சிங்.